எந்த காணொளிகளை பலதை பார்த்துருப்பீங்க, பார்க்காம விட்டுருப்பீங்க. ஆனால் இந்த காணொலியை கட்டாயம் பாருங்க. இது என்னை முகத்தை காட்டி போடையில் கொஞ்சம் விஷயம் உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறேன். விளங்கல் என்றாலும் தயவு செய்து திரும்பி திரும்பி பாருங்க. உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கு புரியும். வணக்கம், நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கணும். சரி, இந்த காணொலியை பாருங்க, வேறு மாதிரி போடுறேன். இந்த காணொலியை நீங்கள் இன்றைக்கு உங்களுக்கு புரியும் மட்டும் திருப்பி திருப்பி பாருங்க. உலகத்தில் முக்கியமான விஷயங்கள் உங்களோட மூளைக்கு வரும். அமெரிக்காவும் அதன் கூட்டாளி நாடுகளும் செய்கிற சதியை பற்றியும், அவர்கள் செய்கிற வேலைக்கு பின்னுக்கு இருக்கிற தந்திரங்களை பற்றியும், எங்கட நாடுகள் எப்படி இதுகளுக்கு வேலை செய்யுதுன்றதை பற்றி உண்மையாகவே அறிவார்ந்த ரீதியாக புரிந்து கொள்வீர்கள். சரி, இப்போ பார்ப்போம். இது அமெரிக்காவும் அதன் கூட்டாளி நாடுகளும், ஆஸ்திரேலியா, பிரித்தானியா, கனடா, ஐரோப்பா, இன்னும் பல நாடுகள் இருக்கிறது. சரி, இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கிரிப்டோண்டு ஒரு டிஜிட்டல் கரன்சி வந்துட்டுது. இனிமேல் அமெரிக்கா கொண்டு வர போகிற ஒரு புதிய கிரிப்டோ. சரியா, இது உலக நாடுகள். சரியா, இது டொலர் பாவிக்கும் உலக நாடுகள், சொந்த பண பரிவர்த்தனை செய்கிற நாடுகள். ஓகே, இது சீனா. ஓகே, உலகத்தில் இது உணவு, மருத்துவம், யுத்தம், கடன், முதலீடு, ஆடம்பரம். ஓகே, இப்போ பார்ப்போம். உலகத்தின் தேவை உண்மையாகவே டொலருக்கு இது 20 சென்ட்ஸ். ஓகே, $1 தான் உண்மையாகவே உலகத்தின் பண பரிவர்த்தனைக்கு தேவை. ஆனால் அமெரிக்கா என்ன செய்து வச்சிருக்கா, அந்த கூட்டாளி நாடுகளும் இப்போ 100 மடங்கு சொன்னால் 3000 மடங்குக்கு அதிகமாக, அதாவது 100 மடங்கு எங்களுக்கு இப்போ தேவையானது 100 மடங்குன்னு சொன்னால் 3000 மடங்கு அதிகமாக பணத்தை அச்சிட்டு வச்சிருக்காரு. அதாவது $1 தேவைக்கு பதிலாக $30 அச்சிட்டு வச்சிருக்கிறார்கள். சரியா, இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், இவர்களுக்கு இந்த பணத்தை பரிவர்த்தனை நடந்து கொண்டே இருக்கணும். அப்போ தான் அவர்களுக்கு இன்னும் அச்சடிக்க முடியும், தங்கட உள்கட்டுமானங்கள், தங்கட பொருளாதாரத்தை வளர்க்க முடியும். சரி, அப்போ என்ன செய்கிறார்கள் என்றால், உணவின் விலையை அதிகரிக்கிற சூழ்ச்சிகளை செய்வார்கள். உணவு விலை அதிகரித்து கொண்டு இருக்கும். மருத்துவத்தின் தேவையை உருவாக்குவார்கள். அதால் மருத்துவத்துக்கு நாங்கள் பணத்தை செலவிடுவோம், மருத்துவம் வேண்டிக் கொண்டு இருப்போம். யுத்தத்தை உருவாக்குவார்கள், தாங்களும் யுத்தத்தை செய்வார்கள். மற்ற நாடுகளையும் உருவாக்கி அதுக்கு பணத்தை செய்ய வைப்பார்கள். கடனை கொடுப்பார்கள், முதலீடு செய்வார்கள், ஆடம்பரங்களை உருவாக்கி மக்களை ஆடம்பரத்தில் மூழ்க வச்சு இந்த பணங்களை ஒவ்வொரு நாளுமே பரிவர்த்தனை நடக்கக்கூடிய மாதிரி சூழ்ச்சி செய்து ஆர்டிஃபிஷியலாக மக்களை ஏமாற்றி இந்த பணங்களை எல்லாம் செலவழிக்க வைக்கிறார்கள். சரி, இப்போ என்ன நடக்குதுன்றால், இவர்கள் உலகத்துக்கு தேவைக்கு அதிகமாக அடிச்சு ஒரு இடத்துல இப்போ பிரேக்கிங் பாயிண்ட் ஒன்று வந்துட்டு, அதாவது அமெரிக்கா இந்த பணத்தை வச்சு மற்ற நாடுகளுக்கு பொருளாதார தடைகள் இதுகள் எல்லாம் போடுறப்போ பிரிக்ஸ் ஒன்றை கொண்டு என்ன செய்தார்கள் என்றால், சொந்த பணத்தில் பரிவர்த்தனையை செய்ய வழிகிட்டார்கள். அதாவது சைனாவும், சவுதி, இந்தியா, அடுத்தது ரஷ்யா போன்ற நாடுகள் சொந்த, பிரேசில் போன்ற நாடுகள், உலகத்தில் பெரிய சனத்தொகையை கொண்ட நாடுகள் தங்கட பணத்தில் பரிவர்த்தனையை செய்தோன்னே இப்போ டுலர்ஸின் தேவை உலகத்தில் தேவை இல்லாமல் போயிடுச்சு. அப்போ என்ன நடக்க போகுதுன்றால், இவ்வளவு டொலர்ஸையும் ஆக்கள் அமெரிக்காட்ட தான் கடைசியில் இப்போ இருக்க போகுது. அப்போ அவர்களுடைய பணம் ஆதாள பாதாளத்துக்குலாம் போகுது. இது அமெரிக்கா ஊகிச்சு கொண்டு விட்டது. சரியோ, இதை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஏன் இப்போ சைனாட்ட மட்டும் உலகத்தின் தேவை 100 மடங்காக இருந்தால் சைனாட்ட மட்டும் 900 மடங்கு அந்த பணம் டொலர்ஸில் இருக்குது. அவர்கள் என்னென்றால் பொருட்களை விற்று வியாபாரம் செய்து இந்த பணத்தை வச்சிருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், மற்ற நாடுகளில் போய் முதலீடு செய்கிறார்கள். அதாவது கடன் கொடுக்கிறார்கள், முதலீடுகள் செய்கிறார்கள், எல்லாத்துக்கும் பொருள் செய்து போட்டு பிறகு தங்கட பொருளை விற்று அந்த பணத்தை திரும்பவும் கொண்டு சைனாட்டை மட்டும் இன்றைக்கு 900 மடங்கு யுஎஸ் உலக தேவைக்கு அதிகமாக அடித்தது பணத்தில் இருக்குது. சரியா, மற்றது இந்தியாட்ட இருக்குது. இப்போ ஒவ்வொரு நாடுகள் வச்சிருக்கிற பணத்தில் மிச்ச காசு இருக்குது. இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் உண்மையாகவே சொந்தமாகவே தங்கட இதுகளுக்குள்ள கடனை எடுத்து இந்த டொலர்ஸ் இவர்கள் ஒவ்வொரு வருஷமும் அச்சடித்தாத்தான் இவர்கள் வாழ முடியும். காரணம் என்னன்னு சொன்னால், இவர்கள் ஒரு உற்பத்தி பொருளாதாரம் இப்போ இவர்கள்ட்ட இல்லை. ஒரு பொருளை கொண்டு விற்கிறதில்ல. இவர்கள் இந்த பொருளை யாருமே உலகத்தில் வேண்டியதில்லை. ஐரோப்பாவில் சில நாடுகள் கார்கள் அதுகளை விற்கும் மொழிய உண்மையாகவே இவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இவர்களுடைய ஜிடிபியை காட்டுறார்கள் என்றால், உலகம் எல்லாம் கொண்டு போய்
யுத்த தளபாடங்களை விற்று தான் அதிகமான பணத்தை எடுக்கிறதும் யுத்தத்தை உருவாக்குறார்கள். இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் ஆப்கானிஸ்தானில் இவர்கள் யுத்தம் செய்தார்கள். அங்கே வந்து 2 ட்ரில்லியன் பணத்தை வந்து அந்த யுத்தத்துக்காண்டி செலவிட்டார்கள். சரியோ, எப்படி என்று சொன்னால் அமெரிக்காவின் கிட்டத்தட்ட உலகத்தில் அச்சிடப்பட்ட டொலர்ஸில் வந்து 10 அச்சிடப்பட்ட, அதாவது 3000 மடங்கில் வந்து கிட்டத்தட்ட 200 மடங்கு அதிகமாக பணம் அச்சிடப்பட்டதில் 200 மடங்கு பணத்தை வந்து ஆப்கான் யுத்தத்துக்கு மட்டும் செலவிட்டதாக சொன்னார்கள். அது உண்மையாக என்னென்னா இந்த யுத்தத்துக்கு தனியார் நிறுவனங்களை தான் பணிக்கமர்த்துவார்கள். அந்த தனியார் நிறுவனத்துக்கு அந்த காசை அமெரிக்கா கொடுக்கும். அந்த நிறுவனங்கள் வந்து அமெரிக்காவின்டையும் கூட்டாளி நாடுகள்கிட்டையும் இருக்கும். அது வந்து ஒரு பிரஷ் வேண்டாலும் சரி, டோய்லெட் பேப்பர் வேண்டாலும் சரி அள்ளி கொடுப்பார்கள். அதாவது வந்து ₹1 தேவையான இடத்த ₹100 கொடுப்பார்கள். அப்போ அந்த நிறுவனங்கள் வந்து தங்களோட பொருளாதாரத்தில் பிடிய காசை லாபத்தை காண்ற மாதிரி அரசாங்கத்துக்கு கணக்கு காட்டி இந்த அமெரிக்காண்ட ஜிடிபி உள்ளூர் பொருளாதாரத்தின் இதை ஸ்ட்ராங்காக காட்டுறதுக்கு இதுகள் எல்லாம் உதவும். அதால தான் அமெரிக்கா போய் அடிக்கடி நாடுகளோட யுத்தத்தை செய்து தங்களோட நிறுவனங்களுக்கு, அந்த செக்யூரிட்டி பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு, தனியார் நிறுவனங்களுக்கு பணங்களை அள்ளி கொடுப்பார்கள். விமானம் வேடினாலும் சரி, கப்பல் கட்டுமானம் என்றாலும் சரி, எல்லாத்துக்கும் அள்ளி கொடுத்து அந்த தங்களோட ஜிடிபியையும் பெருசாக காட்டிக்கொள்வார்கள். இப்போ என்ன நடந்துட்டு என்றால் இவர்களுடைய வேலைகள் வந்து இப்போ பலிக்காமல் போய்விட்டது. அதாவது வந்து இவர்கள் அளவுக்கு அதிகமான பணத்தை வச்சிருந்தார்கள். அந்த பணத்தையே சைனா செட்டியான முறையில் எல்லா நாடுகள்லையும் முதலீடு செய்தது. அதாவது பார்த்தீங்களா, சீனா அண்டைக்கு பொருளாதாரத்தில் வளர தொடங்கிச்சோ அண்டைக்கு பிறகுதான் உலகம் எல்லாமே இந்த மோட்டவே என்றதே வர தொடங்கி. அதாவது வந்து ஐரோப்பா 2ஆம் உலகப் போருக்கு பிறகே மோட்டவே செய்து போட்டார்கள். ஏழ நாடுகள், அதாவது ஆப்பிரிக்காவாக இருக்கலாம், இலங்கையாக இருக்கலாம், சைனாவால் தான் இந்த மோட்டவே கொண்டுவரப்பட்டது. அடுத்தது வந்து பெரிய கட்டுமானங்கள், ஆறுகளாக இருக்கலாம், பிரிட்ஜுகளாக இருக்கலாம், கட்டிடங்களாக இருக்கலாம், உள்கட்டுமானம், ஒரு நாடு முன்னேற வேண்டிய உள்கட்டுமானத்தில் இந்த சீனா தான் இன்றைக்கு உலகத்திலேயே முதலீடு செய்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய தடுப்பணைகளை பாகிஸ்தானில் கட்டினா இருக்கலாம், ஆப்பிரிக்காவில் எல்லா நாடுகள்லையும் அவர்கள் வந்து உண்மையான முதலீடை செய்கிறார்கள். இவர்கள் வந்து என்றைக்குமே 2ஆம் உலகப் போருக்கு பிறகு எங்கட நாடுகளில் இவர்கள் போட்ட ஒரு ரோட்டை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். சரியா, இவர்கள் போட்ட ஒரு உள்கட்டுமானம், அதாவது வந்து ஒரு மீன் பண்ணியை பார்க்க மாட்டீர்கள், ஒரு பிரிட்ஜை பார்க்க மாட்டீங்க. இவர்கள் என்ன செய்யறா, யுத்தத்தை செய்து எங்கட நாடுகளை அழிக்கிறதுல வேலையில் மட்டும்தான் கவனமாகவும் குறியாகவும் இருந்தார்கள். சரியா, இப்போ இவர்களுக்கு பணம் அச்சிட இல்லாமல் போயிட்டுது. அப்போ இவர்களுடைய பணத்தை இவர்கள் திருப்பி கொடுக்க போகிறார்கள். ஏனென்றால் அளவுக்கு அதிகமான பணம் இருக்குது, தேவையில்லை, தாங்கள் சொந்த பணத்திலேயே பரிவர்த்தனை செய்யணும். இப்போ இவர்களுக்கு பணத்தை வேண்டுறதுக்கு ஆள் இல்லை. சரியா, இப்போ உடனே என்ன செய்தார்கள் என்றால் இதை அறிந்து தான் கிரிப்டோண்ட உருவாக்கி இன்றைக்கு கிரிப்டோவில் இவர்கள் அச்சடித்ததில் கிட்டத்தட்ட 15% பணம் வந்து கிரிப்டோவுக்கு மாற்றி போட்டார்கள். அதாவது வந்து நீங்கள் கிரிப்டோவை எப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு கடை வச்சிருக்கிறீர்கள் என்றால் அங்கே வந்து ஒரு கஸ்டமர் வாரார், உங்களுக்கு காசுதாரர். சரியா, நீங்கள் 10 ரூபா வேண்டி போட்டு கிரிப்டோவுக்கு ஒரு நம்பரை கொடுக்குறீர்கள். அப்போ 10 ரூபாவை கடை டில்லுக்குள்ளே இருக்குது, வடிவாக உங்களோட மைண்டில் ஏற்றுங்கோ, கடை டில்லுக்குள்ளே இருக்குது. அந்த 10 ரூபா நீங்கள் டிஜிட்டலில் கொடுக்குறீர்கள். இப்போ டொலர்ஸுக்கு பதிலாக ஆக்கள் வந்து கிரிப்டோவை வென்றாங்க. அப்போ உலகத்தில் தேவைக்கு அதிகமான இருக்கிறது எல்லாமே திருப்பி கொடுக்க என்ன செய்கிறார்கள் என்றால் இவர்கள் ஒரு சதியை செய்து பிட்காயின்ன்றதை கொண்டு வந்து எல்லாத்தையும் கிரிப்டோவில் போட வைக்கிறார்கள். எல்லாரையும் ஊக்குவிக்கிறார்கள். அதன் ப்ரைஸ் கூடுகிறதாக ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்டு அங்கே நிறைய முதலீடுகள் போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போ என்ன செய்கிறார்கள் என்றால் இதுக்கு பிரபலியத்தை கொடுக்குறார்கள். எல்லாரும் கொண்டு வந்து இப்போ கிரிப்டோ, அதாவது வந்து உலக நாடுகள் தங்களுக்கு தேவையில்லையென்று டம்ப் பண்ணுற டொலர்ஸை வந்து திருப்பி அவர்கள்கிட்ட போகிற டொலர்ஸை இங்கே போக அவர்கள் நைஸாக அதுக்கு பதிலாக என்ன செய்கிறார்கள் என்றால் இங்கே வர வைக்கிறார்கள். அதாவது உலக நாடுகளில் இருக்கிற பல பணங்கள், அதாவது பல முதலீட்டாளர்கள் வந்து இப்போ என்ன செய்கிறார்கள் என்றால் கிரிப்டோவில் கொண்டு வந்து காசை போடுறாரு. அப்போ கிரிப்டோ மார்க்கெட் வந்து வளர்ந்து கொண்டு போகுது. இப்போ என்ன செய்ய போகிறாரு என்றால் சைனா வந்து தான் திடீரென எல்லா டொலர்ஸையும் நிறைய அதிகமாக வச்சிருக்கிறபடியாக கொடுத்தால் தங்களுக்கு ஒன்றும் செய்யலா, தங்களோட பணம் வந்து நம்பிக்கையை இழந்து தகுதியை இழந்து பணம் வந்து ஒரு அடி தொங்கல் மட்டுக்கு போயிடும். இந்த காசுகள் எல்லாம் போச்சுதுண்டா அமெரிக்காட்ட தேவைக்கு அதிகமான காசு இருக்கும்.
ஒன்றும் செய்யலான்ட்டு இப்போ என்ன செய்கிறார்கள் என்றால் புதிய நாணயம் ஒன்றை கொண்டு போகிறார்கள் என்று கதைச்சும் தெரிகிறார்கள். அதாவது வந்து புதிய டிஜிட்டல் கரன்சி கிரிப்டோ மாதிரி கொண்டு போகிறார்கள் அமெரிக்காவுக்கு. இப்போ டொலஸை வந்து இல்லாமல் செய்து விடுவார்கள். இல்லாமல் செய்தால் சைனாவால் டொலஸை வச்சுருந்து ஒன்றும் செய்யலாது. உலக நாடுகள் டொலஸை வச்சிருக்கிறவை எல்லாமே குப்பையில் தான் அந்த டொலஸை கொண்டு போய் போட வேண்டிய நிலை வரப்போகுது. இப்போ என்ன செய்வார்கள் என்றால் கிரிப்டோவில் வந்து இந்த டொலர்ஸ் எப்படி வருது இங்கே உண்மையாகவே கிரிப்டோவில் பெறுமதிக்காண்டி போட்டோம். இந்த டொலர்ஸை வந்து அமெரிக்கா நிறுவனங்கள் தான் வேண்டி போட்டு அதுக்கு பதிலாக கிரிப்டோவுக்கான ஒரு ஒன்றை கொடுக்குறார்கள், கிரிப்டோ வேண்டக்கூடிய மாதிரி. இப்போ இந்த பணம் எல்லாம் அமெரிக்கா கடைசியாக என்ன செய்ய வேண்டாம், கிரிப்டோவுக்கு வேற எல்லாத்தையும் டம்ப் பண்ணிடும். ஆனால் கிரிப்டோ வந்து ஒரு வேல்யூவில் இருக்கும். சரியா? அந்த வேல்யூ என்ன நடக்கும் என்றால் அமெரிக்காண்ட டிஜிட்டல் கரன்சி வந்தோடனே கிரிப்டோவில் இருக்கிறவர்கள் எல்லாருமே என்னென்னா அந்த முதலீடு அதிகம் வந்து தங்கட ஆக்களுக்களால் தான் அதிகத்தை செய்து வச்சிருக்கார்கள். அதாவது ஐரோப்பியர் அமெரிக்கர்களும் உலக நாடுகள் எல்லாம் செய்து வச்சிருக்கார்கள். கடைசியாக என்ன செய்வார்கள்னா இந்த கிரிப்டோக்களால் தங்கட கிரிப்டோவை வேண்ட வைப்பார்கள். வேண்ட வைக்கிறப்போ இதுண்ட பெறுமதி பயங்கரமாக கூடிக்கொண்டு போக என்ன செய்வார்கள், இதை சர்வதேச பரிவர்த்தனைக்கு பயன்படுத்த தொடங்குவார்கள். சரியா? ஏனென்றா அவர்கள்ட்ட அதுக்குரிய சிஸ்டம் இருக்குது, அதுக்குரிய அரசியல் உலகம் எல்லாம் அரசியல்வாதிகளை கைக்குள்ள வச்சுக்கிறார்கள், நாடுகளை வச்சிருக்கிறார்கள். அப்போ எல்லா நாடும் அமெரிக்காண்ட கிரிப்டோவை பாவிக்கிறதுக்கு தள்ளப்படும், நம்பிக்கையாக இருக்கிற மாதிரி காட்டுவார்கள். ஆனால் உலகத்திலேயே பெரிய ஏமாற்ற செய்து போட்டு சிம்பிளாக வந்து என்னென்னா ஏமாத்துறாக்களை தான் எல்லாருமே நம்புறது. சரியோ? அப்போ என்ன நடக்குமெண்டா கடைசியாக கொண்டு வந்து எல்லாரும் கிரிப்டோவில் அமெரிக்காண்ட கிரிப்டோவில் இந்த கிரிப்டோவில் இருந்த காசெல்லாம் பெறுமதி எல்லாம் மூவ் பண்ணி இங்கே வர தொடங்கும். சரியா? இப்போ அமெரிக்காண்ட டொலர்ஸ் எப்படி பொய்யான ஒரு பெறுமதியோடு இருக்கோ அதே மாதிரி அமெரிக்காண்ட கிரிப்டோவும் பெறுமதியோடு வர தொடங்கும். இப்போ இவர்களுக்கு சிம்பிளாக சீனா வந்து உலக நாடெல்லாம் இப்போ டொலர்ஸை வச்சு தான் முதலீடு செய்து கொண்டு இருக்குது. அப்போ என்ன நடக்குமெண்டா சீனா வந்து உலகம் எல்லாம் டொலர்ஸை வச்சு முதலீடு செய்யலாம் நிலைக்கு தள்ளப்படும் நெருக்கடியை. மற்ற உலக நாடுகள் இந்தியா தொடக்கம் எல்லாருமே பெரிய நெருக்கடியை சந்திப்பார்கள், டொலர்ஸால் ஒன்றுமே செய்யலாம். அப்போ புதுசாக இவர்கள் ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்கும். ஆனால் அதுக்கிடையில் அமெரிக்கா வந்து ஆல்ரெடி வழியை கண்டுபிடிச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ண போயிடும். இதுக்காண்டி தான் இப்போ என்ன செய்யுதுண்டா சீனா ரஷ்யா எல்லாம் சேர்ந்து பிரிக்ஸ்ன்றதை கொண்டு ட்ரை பண்ணுறார்கள். அவர்கள் தங்கட பணத்துக்களால் ஒன்றை செய்யலாமென்று பார்க்குறார்கள். ஆனால் இந்த பிரிக்ஸுக்களையும் துரோகிகள் இருக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரிக்ஸுக்கு ஒரு துரோகியாக தான் நான் பார்க்குறேன். அவர்கள் வந்து அந்த அரசியல்வாதிகள் வந்து இந்த அமெரிக்கா கூட்டாளி நாடுகளால் தான் உருவாக்கப்பட்டு கையாளப்படுகிறார்கள். இன்றைக்கு பாகிஸ்தான் யுத்தம் எல்லாம் அதை நோக்கித்தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களா பாகிஸ்தானுக்கும் யுத்த விமானங்களை விற்கிறார்கள், இந்தியாவுக்கும் விற்கிறார்கள். சரி, இதில் இருந்தே இவர்களுடைய ரெட்ட விடத்தை பல இதுகளில் புரிந்து கொள்ள முடியும். இப்போ உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கணும், அமெரிக்காண்ட டொலர்ஸ் வந்து காணாமல் போகலாம் அல்லது தரமிழக்கலாம். அதுக்கு பதிலாக அமெரிக்காண்ட புதிய கிரிப்டோ வரலாம். இன்றைக்கு போட்ட முழு கிரிப்டோவும் சரியோ நீங்கள் திருப்பி எடுக்கலாதபடி அது அமெரிக்கா அந்த டொலர்ஸுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட முதலீடுகளை மாற்றுவீங்க. அப்போ கிரிப்டோ மார்க்கெட் இங்கே இருந்து அவ்வளோ காசும் என்ன செய்யுமெண்டா கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கா டொலர்ஸுக்கு வர தொடங்கும். இவர்கள் வந்து தங்களோட பெறுமதியை இழக்க தொடங்குவார்கள். அதுக்கு பதிலாக அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இந்த காசை இங்கே கொண்டு வருவார்கள். இப்போ அமெரிக்கான்ற பெறுமதி கிரிப்டோ வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்காக தொடங்கும். அது அந்த வேலையில் எப்போவோ தொடங்கி எப்போவோ திட்டம் போட்டு எப்போவோ செய்கிறார்கள். நாங்கள் நினைக்கிறோம் என்னென்றால் அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் எல்லாம் வந்து இப்போ தான் யுத்தத்தை செய்து இனிமேத்தான் எல்லாம் செய்ய போகிறார்கள் என்று அவர்கள் வெல் பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் டொனால்ட் ட்ரம்ப் என்ற ஒரு மடையரை கொண்ட மாதிரி காட்டி தங்கட தேவைகளை செய்ய போகிறார்கள். இப்போ இவர்களுக்கு விளங்கிட்டு சீனா வந்து உற்பத்தி பொருளாதாரத்தில் பெஸ்ட்டாக இருக்கிறபடியாக தான் உடனடியாக இப்போ இந்த கிரிப்டோ வந்தாலும் நாளைக்கு சீனா வந்து தடாரன்னு இங்கே வந்துடும். ஏனெண்டா பொருளாதாரத்தில் உச்சத்தில் சாமான்களை விற்பனை செய்யறதுல சீனா வந்து முக்கியமான நாடு. அப்போ என்ன செய்ய போகிறார்கள் என்றால் உடனடியாக ஐரோப்பிய நாடுகள் வந்து உற்பத்தி பொருளாதாரத்தை தொடங்குறதுக்கு ஆனால் திட்டங்களை வகுத்து செயற்படுத்தி கொண்டு இருக்குது. அதாவது வந்து தானும் தண்ட நட்பு நாடுகள்லேயும் உற்பத்தி பொருளாதாரத்தை தொடங்கி
அதுக்குள்ளால தங்களோட சந்தையை வச்சிருக்கிறதுக்கும் சைனாவை வந்து வளர விடாமல் வச்சிருக்கின்ற பிளானில் இவர்கள் இன்றைக்கு யூஎஸ் அதாவது அமெரிக்க டாலர்ஸை வந்து எல்லாமே காணாமல் போய் செய்ய போகிறார்கள். மக்களே ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. உலகம் எல்லாம் ஏன் உணவு விலை கூடுது ரெண்டு நீங்கள் பார்ப்பீங்க. உக்ரைனில் போர் வந்தோன்னே உக்ரைன் தான் உலகத்துக்கே பயங்கர உணவை சப்ளை பண்ண மாதிரி தான் அன்றைக்கு எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்டு உணவு விலையெல்லாம் உலகம் பூராக கூடப்பட்டது. ஏன் நோயல் வருது, மருத்துவ தேவை அதிகரிக்குதுன்னு யோசிங்கோ. ஏன் யுத்தங்கள் செய்கிறார்கள் என்று யோசிங்கோ. ஏன் கடனை கொடுக்குறார்கள் என்று கடனை கொடுத்தே கடனை உதாரணத்துக்கு கைட்டியை பார்த்தீங்கன்னா சொந்த கடனை கட்டுறதுக்கு 122 வருஷம் செல்லும். அவர்கள் வாழ்க்கையில் எப்போவுமே கடனை கட்டி முடிக்க மாட்டார்கள். அவர்கள் வந்து பேங்க்ராஃப்ட்டுக்கு போகலாம். ஆனால் அந்த அரசியல்வாதிகள் வந்து இவர்களுடைய ஆளண்டபடியால் பேங்க்ராஃப்ட்டுக்கு போக மாட்டார்கள். இலங்கையில் கூட பேங்க்ராஃப்ட்டுக்கு போக முடியும். இப்போ நாங்கள் புதுசாகவே ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு எங்கட நாடுகளில் இருக்கிற தலைவர்கள் வந்து இவர்களுடைய கையாட்கள், இவர்கள் செய்ய மாட்டார்கள். ஆனால் சில நாடுகள் தங்கள சொந்த இதுகளில் நடக்கிறபடியால் தங்களை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ இனிமேல் அடுத்து வரப்போகிறது அமெரிக்காண்ட புதுசான கிரிப்டோ. இது அடுத்த ஏமாத்து. அதாவது வந்து உங்களுக்கே தெரியும், வங்கிகளில் அந்த காலங்களில் பேங்க்ராஃப்ட் ஆகும். அதுக்கு பிறகு புது வங்கிகள் எல்லாம் வரும். அந்த மாதிரி தான் அமெரிக்கா டாலர்ஸ் போக இது வரலாம். அல்லது அமெரிக்கா டாலர்ஸ் வந்து இழக்கலாம், பெறுமதியை குறைய தொடங்கலாம். ஏனென்றால் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சாலும் இந்த கிரிப்டோ மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங் ஆகி அதில் இருந்து இதுக்கு தங்களோட ஸ்ட்ராங்கை ஷிஃப்ட் பண்ண போகுது அமெரிக்கா. மக்களே அவதானமாக இருப்பேன். நாங்கள் எங்களோட நாடுகளில் இறக்குமதிகளை குறைக்கணும் என்றால் சொந்தமான வியாபாரத்தை ஆரம்பிக்க, அதாவது வந்து உள்ளூர் உற்பத்திகளை ஆரம்பித்து அதுகளில் நாங்கள் அளவாக இருந்தோமென்றால் இந்த இவர்களுடைய ஏமாத்திலிருந்து தப்பி பிழைக்கலாம். அதாவது வந்து உணவு விலையில் நாங்கள் வேறு நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யாமல், மருத்துவத்தை தேவைக்கு அதிகமாக செய்யாமல், நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், இந்த டிவியில் வந்து சொல்கிற நோய்களை நம்பாமல் எங்கட முன்னோர் எப்படி இருந்தார்களோ அப்படி இருக்கிறதும், யுத்தம் ஒவ்வொரு நாடுகளுக்குள்ள இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தத்தை எப்படி தொடக்கி விடுறார்களோ அதே மாதிரி இனங்களுக்கு இடையில் எல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்தி அரசியல்வாதிகளின் கருத்து உணர்வு பூர்வத்தை எல்லாம் தூண்டி யுத்தங்களை தோன்றுவார்கள். அப்போ நாங்கள் கவனமாக இருக்கணும். கடனை இவர்களிடம் வேண்டாமலே இருக்கணும். கடன் வேண்டுன்றது ஒரு பொய் வேலை. அங்கே பஞ்சமாக இருந்தாலும் நாங்கள் கடன் வேண்டாமல் இருக்க பழகிக்கொள்வோம். அடுத்தது முதலீடுகள் வந்து எங்கட சொந்த பணத்தில் நாங்களே வங்கியில் ஒன்றே வைப்பில் விடாமல் தேவையான அளவு முதலீடு செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். அடுத்தது ஆடம்பரம் என்று சொல்லி நாங்கள் வந்து சும்மா இப்போ ஒரு கார் வரும், அடுத்த வருஷம் இன்னும் ஒரு கார், இப்போ ஒரு ஃபோன் வரும், அடுத்த வருஷம் இன்னும் ஒரு ஃபோன் என்று இப்படியே உலகத்தை ஏமாற்றி இந்த ஆடம்பரங்களை எல்லாம் தூண்டுவார்கள். இதுகளுக்கெல்லாம் எடுபடாமல் அளவாக வாழ பழக வேணும். பழகினம் என்று சொன்னால் நாங்கள் இந்த நாடுகள் இந்த சதியிலிருந்து மக்கள் தப்பிக்கொள்ள பழகலாம். அரசியல்வாதிகள் விலை போனாலும் மக்கள் நாங்கள் வந்து தப்பிக்கொள்ளலாம். இல்லை என்று சொன்னால் எங்கட பொருளாதாரம் எல்லாம் வளர்ந்து நாங்கள் கடன் பெறுற நாடாகவும் இந்த டொலர்ஸை உழைக்கிறதுக்காண்டி இந்த நாடுகளில் போய் வேலை செய்கிற அடிமைகளாகவுமே காலங்காலமாக இருந்து கொண்டிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலம் தொடக்கம் நாங்கள் அடிமைகளாக வந்து இப்போ மாடர்ன் அடிமைகளாக இந்த நாடுகளுக்கு வரோம், இனிமேலும் பெறுவோம். இதை இவர்கள் திட்டமிட்டு உருவாக்குறார்கள். ஏனென்றால் இந்த இனிமேல் அமெரிக்காண்ட கிரிப்டோவை எடுக்கிறதுக்காண்டியே நாங்கள் என்ன செய்வோம் என்றால் அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் வேலைக்கு போய் கொண்டிருக்க வேண்டிய தேவை தொடர்ந்து தான் இருக்க போகுது. ஏனென்றால் இவர்களுடைய ஏமாத்து தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை கவனமாக புரிந்து எங்கட நாடுகளிலேயே நாங்கள் சந்தோஷமாக வாழணும் என்று சொன்னால் எங்கட பொருளாதாரத்தையும் அமைதியையும் சரியாக கையாள ஒவ்வொரு ஆக்களும் பழகிக்கொள்ளணும். நன்றி, வணக்கம்.